100 acres greenery சிட்டி கிட்ட அவங்க இந்த மாதிரி பார்க்க முடியாது. எவ்ரி ஃப்ரைடே வந்து ஒரு லலிதா சஹஸ்ரநாமம் பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணி நாங்கள் எல்லாம் சாண்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நான் எந்த ரிட்டையர்மெண்ட்லலாம் போனேன்னா எனக்கு இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம், இவ்வளோ திருப்தி இருக்கல. இங்கே வந்து கம்ப்ளீட் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் கிச்சன். நான் எல்லா இடத்துலையும் பார்த்து சலித்தது, எங்கே பார்த்தாலும் குரூப்பாக நின்று பேசுறது, பீடி சிகரெட் பிடிக்கிறது, புளிச்சுன்னு துப்புறது, பாக்கு போட்டுக்கிட்டு அங்கங்கே ரெட்டாக கரை, இதெல்லாம் எதுவுமே இந்த காலனியில் நான் பார்க்கவே இல்லை. டோட்டலி 100%ல 200% பொல்யூஷன் ஃப்ரீ இந்த காலனி. வணக்கம், என் பேர் ரவிச்சந்திரன், இவங்க என் ஒய்ஃப் அபர்ணா ரவிச்சந்திரன். நாங்கள் இங்கே வந்து லாங்கர் டவுன் அண்ட் கண்ட்ரியில் நியர்லி 3 இயர்ஸாக இங்கே வந்து வில்லா கட்டின்னு இங்கே இருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். இது வந்து ஒரு இட்ஸ் 100 acres greenery சிட்டி கிட்ட அவங்க இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ வி ப்ரிஃபர் திஸ் பிளேஸ் அண்ட் வாக்கிங் எல்லாருமே இருக்குது. இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, கோவில் இருக்குது, and it's near to the city. You can ஒரு 1 hourல you can visit the city. இந்த சைடில் காஞ்சிபுரம் இருக்குது, ஹைவேஸ் இருக்குது, and it's a very peaceful and very serene place and managed very nice. So we are very happy to purchase a constructed villa and live here. என் பேர் லதா. நான் வந்து 25 வருஷமாக பிஸ்னஸில் இருந்துவிட்டு அப்புறம் அமெரிக்காவில் போய் ஒரு 10 வருஷம் வேலை பண்ணேன். இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னோடய ஓன் ரிசார்ட் டேலகிரியில் இருந்தது. எப்போ முடியலையோ அப்போ வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம் வரணும்னு சொல்லி ஐ சூஸ் திஸ். இதுக்கு முன்னாடி நான் எந்த ரிட்டையர்மெண்ட்லலாம் போனேன்னா எனக்கு இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம், இவ்வளோ திருப்தி இருக்கல. இங்கே வந்து கம்ப்ளீட் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் கிச்சன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஆஸ்பெக்ட் இங்கே வந்து நான் சமைக்காதது தான். ஒன்று வந்து இங்கே இருக்கிற ருச்சி, அப்புறம் இங்கே இருக்கிற கேர். இந்த ஒவ்வொரு ஸ்டாஃபும் வந்து எல்லா ரெசிடெண்ட்டோட விருப்பு வெறுப்பெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கிச்சன்லேருந்து நான் சேவ் பண்ணுற டைமெல்லாம் ஜஸ்ட் வாட்ச் த நேச்சர் அண்ட் அதை அனுபவிச்சுட்டுருக்கேன். இங்கே எல்லா விதத்துலேயும் எனக்கு வந்து பர்சனல் கேராக இருக்கட்டும், இல்லை சாப்பாடு ருச்சியாக இருக்கட்டும், அதுங்களை அனுசரணையாக பரமாறுறது இருக்கட்டும், எல்லாமே எனக்கு இங்கே வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது வந்து வெறும் ஹோம் ஃபுட் மாதிரியும் இல்லை, நிறைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இது வந்து அலகாட்டில் இருக்குது. ஸோ அது நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ணும். இப்போ எங்களோட பேரம்பேத்திலாம் வராங்க, அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா அதையும் முன்னாடி ஆர்டர் பண்ணிட்டாக்கா அவங்க சர்வ் பண்ணிடுறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து கிச்சனை பொறுத்த வரைக்கும், இந்த குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 100% திருப்தி இங்கே. எனக்கு ஒரு நல்ல க்ஷேத்திரத்தில் இருக்கும். ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிறது ராமானுஜர் பிறந்த இடம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் எந்த விதமான ஒரு மனசு சங்கடமும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இந்த ஏஜில் அதுதானே தேவை. இங்கே நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது, வாட்டர் பொல்யூஷன் கிடையாது, ஏர் பொல்யூஷன் கிடையாது. சுற்றி வர பார்த்திங்கன்னா நிறைய க்ரீனரி, ஃபுல் ஆஃப் ஆக்சிஜன். இங்கே சிட்டிலெல்லாம் ரொம்ப நாங்கள் கிராம்டான இடத்துலலாம் இருந்திருக்கோம். பட் எனக்கு வந்து இந்த இடம் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஆஸ் இ செட் ஒரு 4-5 இடம் பார்த்ததுலேயே எங்களுக்கு இந்த இடம் தான் தி பெஸ்ட். அதாவது இந்த ஏஜுக்கு அப்படின்னு நாங்கள் நினச்சி தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்க்குற எல்லா ஏஜ்காரங்களுமே ஆஹா ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நல்ல இடம் சூஸ் பண்ணியிருக்க மாதிரிலேயும் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இவரோட சைட்லேருந்து இவரோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கிட்ஸ் எல்லாருமே இந்த இடத்த ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. 2 BHK வீடு. இது எங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா வசதியோடு இருக்குது. இது வந்துட்டு ஓல்ட் பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இது லிவிங் ரூமுங்க, லிவிங் ரூம். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு கிச்சனெட் இருக்குது. கிச்சனெட் வந்துட்டு சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு குக் யுவர் ஃபுட் சௌகரியமாக ஒரு கிச்சனெட் இருக்குது.
முக்கியமாக வந்துட்டு இந்த பாத்ரூம்ஸ் தே ஹவ் டிசைன்ட் ஆஸ் ஓல்ட் பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வெரி இம்பார்ட்டண்ட். எங்கள் குழந்தைங்கள்லாம் வெளியூரில் இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த மாதிரி வசதியோடு இருக்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இட்ஸ் எ ஹெவன் ஃபார் people who wants to walk in the mornings and evenings. இங்கே such a very big campus. இந்த கேம்பஸில் வந்துட்டு நடக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சிட்டியில் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க இல்லைன்னு கூட நம்ம தெரியாது நமக்கு. இங்கே டெய்லி வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு 10-20 பேர் லேடிஸ் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நடந்து உட்காந்துக்கிட்டு பேசுகிறதுக்கோ இதுக்கோ எல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இந்த மாதிரி இடம் தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். தட் வாஸ் மை ப்ரேயர் அண்ட் இட் ஹேட் ஹேப்பன். தேங்க்ஸ் டு லேங்கர். இவ்வளவு அகலமான ஒரு ரோடை வந்து நாங்கள் வேறு எங்கேயுமே பார்க்கல, எந்த கம்யூனிட்டிலையும் பார்க்கல. மார்னிங் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே குரூப்பாக நாங்கள் வந்து வாக்கிங் ஆரம்பிப்போம். ஜாலியாக ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு அப்படியே வாக் பண்ணிக்கிட்டு பல விஷயத்தை பற்றி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து நடப்போம். ஒரு 1 hour வாக்கிங் மார்னிங் வந்து எல்லாருமே. இந்த ஸ்வர்ண மகாலட்சுமி கோவிலுக்கு வந்து கோவிலில் வந்து நான் பார்த்துக்கிறேன். பட் ஆனால் ரொம்ப கண்டினியூஸாக இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஒரு இதுக்கும் ஃபெஸ்டிவலும் இங்கே வந்து நாங்கள் அலாங் வித் த கோவில் ஃபெஸ்டிவல் அண்ட் அவர் ரெகுலர் ஃபெஸ்டிவல் எல்லாம் சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிள்ளையாருக்குன்னா உடனே சங்கடர சதுர்த்தி பண்ணுவோம், முருகருக்குன்னா கிருத்திகை பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சுவாமிக்கு பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரி ஃப்ரைடே வந்து ஒரு லலிதா சஹஸ்ரநாமம் பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணி நாங்கள் எல்லாம் சாண்ட் பண்ணுவோம். அண்ட் வந்து நவராத்திரியும் போது இப்போ ஒரு 10 நாளும் வந்து ஃபுல்லாக ப்ரோக்ராம்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிவிட்டு எல்லாம் டெய்லி ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகிறது. இப்போது 5-6 நாள் அந்த மாதிரி ரெகுலராக எல்லாம் கோவிலில் எல்லாம் நல்லா நடந்துட்டுருக்கோம். பீப்புள் ஆர் வெரி கோஆப்ரேட்டிவ். ஆல் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க. வந்து எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் செய்வோம். இதெல்லாம் நல்லா நடக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டு இருக்கு. கோவில் ரொம்ப நல்லாயிருக்கும். மயிலாப்பூருக்கும் இங்கேக்கும் கம்பேர் பண்ணால் எவ்ரி திங் இஸ் சேம் எக்ஸப்ட் த பீப்புள் க்ரௌட் அண்ட் தேர் இஸ் த சேம் டெம்பிள். இங்கே அதை விட இன்னும் நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் த சென்ஸ் நான் வந்து அங்கே போய் மீட் பண்ணுறது எனக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அவளும் இங்கே வருவா, நாங்களும் அங்கே போவோம். ஸோ ரெண்டும் அதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போது நான் சிங்கிளாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னாங்க. தட் வேர்ட் ஹேஸ் கிவன் மீ தி ஸ்ட்ரென்த் டு மை மைண்ட் அண்ட் பாடி. அப்போது நான் என்ன செஞ்சேன்னா இந்த இடத்துக்கு சூஸ் பண்ணி அடுத்தது வந்து இது பண்ணிட்டேன். 3 years ஆகுது நான் வந்து இங்கே. ஸோ 1 year நான் ஃப்ளாட்லேயே இருந்து எனக்கு அக்காமடேஷன் கொடுத்தாங்க. என்னோடய திங்ஸ் எல்லாம் நான் இங்கே எடுத்துன்னு வந்துட்டேன். அப்புறம் 3 yearsக்கு அப்புறம் அண்டர் மை சூப்பர்விஷன் ஆர் அண்டர் மை வியூ இதில் வந்து வீடும் கட்டினாங்க. ஒரு மெயின் ஆக்டிவிட்டி இங்கே எங்களுக்கு என்னன்னு கேட்டாக்கா, கேரம் போர்டு இருக்குது அந்த ஆக்டிவிட்டி சென்டரில், செஸ் இருக்குது, இது இல்லாமல் டேபிள் டென்னிஸ் இருக்குது. நாங்கள் இங்கே டேபிள் டென்னிஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 பேர் வந்து டெய்லி ஈவினிங் வந்து டேபிள் டென்னிஸ் விளையாடுவோம். அதே மாதிரி ஸ்விம்மிங். எங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் வாக்கிங், ஸ்விம்மிங், டேபிள் டென்னிஸ், இது அவ்வளோவும். கூடிய சீக்கிரம் எங்களுக்கு வந்து இங்கே பேட்மிண்டன் கோர்ட்டு அதெல்லாம் கூட ரெடி பண்ண போகிறாங்க. அது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னாக்க இன்னும் அதெல்லாம் கூட நாங்கள் வந்து அந்த ஆக்டிவிட்டியெல்லாம் கூட நாங்கள் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் இந்த கார்டனிங் பற்றி நான் சொல்ல வரணும்னா அவங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து சாய்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து எங்களோட பேசுவாங்க. அவங்க ஒரு நாளைக்கு கூப்பிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லி அதை வந்து அசர்டைன் பண்ணுவாங்க. அதுதானா வேணும், உங்களுக்கு எந்த பக்கம் வைக்கணும் அப்படிலாம் கேட்பாங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துக்கு தான் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்க சொல்கிறோம். அதில் வந்து என்னென்ன செடிங்க பூச்செடிங்க இருக்குதுன்னா இந்த விருட்சம், இந்த ரெட் தேன் பூ சொல்லுவாங்க, ரெட், ஆரஞ்சு, பிங்க் இருக்குது. இந்த 3 வகையான பூ. ஸோ 3 வகையான பூ நான் சூஸ் பண்ணேன். அது இல்லாத எனக்கு வந்துட்டு மல்லிகை வச்சு கொடுத்தாங்க, அரளி வச்சு கொடுத்தாங்க, ஒயிட் அரளி, ரெட் அரளி, அதுக்கப்புறம் பிங்க் அரளி, 3 விதமான அரளி கொடுத்தாங்க, துளசி கொடுத்தாங்க. பூஜைக்கு என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் செடிங்களை வச்சுட்டாங்க. ஸோ அவங்க வச்ச செடிங்க தான் இதெல்லாம். அது இல்லாத
வாழை மரம் வச்சாங்க. எனக்கு என்ன மரம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. காய் இருக்குது, பழம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பழமே கொடுங்க அப்படின்னு சொன்னேன். பை சான்ஸ் எனக்கு காயாகவே கிடச்சிது. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்ததுன்னா 5 தடவை தார் போட்டுடுச்சு. எல்லாருக்கும் கொடுத்துருவோம். கார்டன் இங்கெல்லாம் எல்லாருக்கும் வார சமையல் அன்றைக்கி செஞ்சுக்குவாங்க. எல்லாருமே வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் செஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கார்டனை நாங்கள் வச்சுன்னு இருக்கிறோம். கார்டனை வந்து 2 days கார்டனர்ஸ் வந்து பண்ணுவாங்க. வாட்டரிங் பண்ணுவாங்க, ப்ரூனிங் பண்ணுவாங்க, எரு போடுவாங்க. நாங்கள் கேட்டால் எங்களுக்கு வருவாங்க. ஒரு நாள் டைம் கொடுக்க சொல்லுவாங்க. சில சமயங்களில் அங்கே முடியலன்னா அடுத்த நாளே உடனே ஆஜராகிடுவாங்க. இங்கே ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க. நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் அடையாறில் இருக்கும்பொழுது அடையார்லேயும் மயிலாப்பூர்லேயும் இருந்திருக்கேன். ஒரு 30-40 வருஷமாக அங்கே இருந்திருக்கேங்க. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் தேர். ஆனால் நீங்கள் அங்கே இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் யூ ஆர் ஐசோலேட்டட். பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க தெரியாது. பர்டிகுலர்லி கோவிட் நேரத்தில் வந்துட்டு அங்கே நம்ம ஜெயிலில் இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த கேம்பஸில் வந்துட்டு அந்த we had all the freedom here. இங்கே வந்துட்டு no one is affected during COVID period. இங்கே எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. ஸோ such a very beautiful atmosphere here. Climate is very good here. இங்கே ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வீல் சேரில், ஒரு ரேம்பில் அல்லது கம்ஃபர்டபுளாக ஒரு வீல் சேர் மூவ் பண்ணக்கூடிய அளவில் தான் ரோட்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் முக்கியமாக ஒரு 2-3 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்பா இங்கே ரோட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது தெரியுமா? ஏன்னா டெய்லி காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி நல்லா பெருக்கிடுறாங்க. மரத்துலேருந்து விழுற குப்பை தான். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், சிட்டியில் நான் எல்லா இடத்துலையும் பார்த்து சலித்தது, எங்கே பார்த்தாலும் குரூப்பாக நின்று பேசுறது, பீடி சிகரெட் பிடிக்கிறது, புளிச்சுன்னு துப்புறது, பாக்கு போட்டுக்கிட்டு அங்கங்கே ரெட்டாக கரை, இதெல்லாம் எதுவுமே இந்த காலனியில் நான் பார்க்கவே இல்லை. டோட்டலி 100% இல்லை 200% பொல்யூஷன் ஃப்ரீ இந்த காலனி. ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் அவங்க தவறாமல் ஒரு நாளும் வராங்க. 3வது பவர் வந்து இங்கே பவர் ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. ஸ்டேஷன் இருக்குது. போனால் கூட மெயின் பவர் போனால் கூட டிஜியில் இம்மீடியட்டாக ஒர்க் பண்ணுது. இங்கே சார் முக்கியமாக சொல்ல வேண்டியது சார், இங்கே வந்துட்டு எங்கள் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வேண்டிய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்துட்டு இங்கே 24 hours நர்ஸ் வந்துட்டு இருக்கார். எனி டைம் we can call him. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எனி எமர்ஜென்சி யூ கேன் ஜஸ்ட் பை புஷிங் எ பட்டன் in 2 minutes time they will be here. அதுக்கப்புறம் அந்த மேல் நர்ஸ் வந்துட்டு எவ்ரிடே வீட்டுக்கு வந்துட்டு இந்த வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு போவாங்க. டாக்டர் இஸ் ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வருவார். டாக்டர் இஸ் அவைலபிள். அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கார். ரெகுலர் விசிட்ஸ் இருக்கு. இங்கே எல்லாம் எங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாம் பக்காவாக இருக்குது. இந்த வந்துட்டாருங்களே மேல் நர்ஸ், மிஸ்டர் வசந்த் இஸ் இஸ் நேம். very obliging type, always smiling, and he does the services. இந்த மாதிரி பார்த்து நார்மலாக இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இருக்கு சார். அதாவது I don't feel it is a house, it is my home. You find the difference between the house and the home. Home மனசுக்கு, ஹவுஸ் வசிக்கிறதுக்கு. இருக்கிறதுக்கு நல்ல இடம், குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு, போருமே இது எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிறத எங்களுடைய சந்தோஷம். இதெல்லாம் அனுபவிக்கணும்னா இங்கே வரணும். இந்த லாங்கர், இந்த ஹோல்டிங், இந்த ஏரியாவுக்கு வரணும். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க பின்னால். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய சப்போர்ட் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அப்ராடில் இருக்கிற பசங்களுக்கு கூட, ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது வந்து எங்களுக்கும் என்கரேஜிங்காக இருக்கும், உங்களுக்கும் என்கரேஜிங்காக இருக்கும், இந்த கம்பெனிக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். சரிதானே?